மன்னர் கட்டிய பிரம்மாண்டமான கோவில். ஆனால் சிவபெருமான் எங்கே சென்றார் தெரியுமா? உண்மையான பக்தி இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கின்றன. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் பதிவிடுகின்ற தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள கடந்து போகலாம். சென்னைக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய ஊர் இன்று பல்லாயிரக்கணக்கான மக்களின் ஆன்மீக புகலிடமாக திகழ்கிறது. அந்த ஊரின் பெயர் திருநின்றவூர். இதன் பழமையான பெயரும் இதுதான். ஆனால் இந்த பெயருக்கு பின்னால் இருக்கும் அர்த்தம் என்ன தெரியுமா? திரு என்றால் மகாலட்சுமி, நின்ற என்றால் நின்ற இடம், ஊர் என்றால் ஊர். ஆக திருமகள் ஆகாய மார்க்கமாக செல்லும் போது இந்த ஊரின் அழகை கண்டு வியந்து மெய்சிலிர்த்து போய் நின்ற இடம்தான் திருநின்றவூர். இங்குள்ள இருதயலீஸ்வரர் கோவில் வெறும் கற்களால் கட்டப்பட்டதல்ல, ஒரு பக்தனின் கண்ணீராலும் அன்பாலும் மனதாலும் கட்டப்பட்டது. 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பூசலர் என்ற சிவபக்தருக்கு சிவபெருமானின் அடியானாகிய ஒருவர் கோவில் கட்ட வேண்டும் என்று பெரும் கனவு கட்டினார். ஆனால் அவர் மிகவும் ஏழை. மற்றவர்கள் அவரை பார்த்து சிரித்தார்கள். ஆனால் அவர் மனம் தளரவில்லை. தன் மனதிற்குள்ளேயே ஒவ்வொரு கல்லாக செதுக்கி ஆகம விதிகளின்படி பல வருடங்களாக ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்டி கொண்டிருந்தார். அதே நேரத்தில் காஞ்சிபுரத்தில் பல்லவ மன்னன் ராஜசிம்மன் பல கோடி செலவில் ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறித்து வைத்தார். ஆனால் கும்பாபிஷேகத்திற்கு முந்தைய நாள் இரவில் அந்த மன்னனின் கனவில் தோன்றிய சிவபெருமான், நாளை திருநின்றவூரில் என் பக்தன் பூசலர் கட்டிய கோவில் திருநின்றவூரில் கும்பாபிஷேகம் நடக்கிறது, நான் அங்கே செல்ல வேண்டும். அதனால் உன் கோவில் கும்பாபிஷேகத்தை வேறொரு நாள் மாற்றி வை என்றார். பதறிப்போன மன்னன் அந்த பிரம்மாண்டமான மாளிகையை காண திருநின்றவூர் ஓடி வந்தார். அங்கே கோவில் எதுவும் இல்லை. ஒரு மரத்தடியில் பூசலார் மட்டும் தியானத்தில் அமர்ந்திருந்தார். எங்கே நீ கட்டிய கோவில் என மன்னன் கேட்க தன் நெஞ்சை காட்டி, என் இறைவனுக்கான கோவில் என் இதயத்தில் உள்ளது என்றார் பூசலார். அன்று அந்த பக்தனின் மனக்கோவிலை மெய்ப்பிக்க மன்னனை வியந்து கட்டிய கோவில்தான் இன்று நாம் காணும் இதயலீஸ்வரர் கோவில். இன்று இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் குணமாகும் என்று பக்தர்களின் நம்பிக்கை. அது மட்டுமல்லாமல் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான வரலாற்று சிறப்புமிக்க பக்தவாச்சோளம் பெருமாள் கோவிலும் இங்குதான் உள்ளது. என்னை பெற்ற தாயார் என்ற பெயரில் மகாலட்சுமி தாயார் இங்கேயே நிரந்தரமாக தங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். நாம் தேடும் அமைதியும் இறைவன் மீதான நம்பிக்கையும் உண்மையான அன்பும் ஆடம்பரத்தில் இல்லை, நம் தூய்மையான மனதில் தான் இருக்கிறது என்பதை உலகிற்கு உணர்த்திய புண்ணிய பூமி இந்த திருநின்றவூர். உங்கள் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த ஊருக்கு சென்று அந்த இருதயலீஸ்வரர் கோவிலையும் பக்தவத்சல பெருமாளையும் தரிசித்து வாருங்கள். இந்த அற்புதமான வரலாற்றை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். உண்மையான பக்திக்கு இறைவன் நிச்சயம் செவி சாய்ப்பான்.